ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் கேர் டிப் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 நாளாகவே என் முடி வந்து ரொம்ப நார் மாதிரி இருந்தது. லாஸ்ட் வாஷ்க்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கு, ஏன் இவ்வளோ நார் மாதிரி இருக்குது, சாஃப்டாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஹெட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்லா கோகோனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி நல்லா கோம் பண்ணி விட்டுருந்தேன் முடியை. என் முனையில் ஹேர் முனையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேர் வளர்க்கணும், ஹேர் தின்னிங் ஆகிடுச்சு, ஹேர் கொட்டுது, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு அட்வைஸ் தரேன். தயவு செஞ்சு நம்ம முடி கொட்டிருச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் வருத்தவே படாதீங்க. அதுக்கு தேவையான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஆனால் எதுவுமே உடனே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வீட்டில் வந்து பழைய ஹோம்மேட் ஆயில் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதை வச்சு மசாஜ் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம உடலோட சூட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கூட நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து உச்சி தலையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஆயிலோடு சேர்த்து நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டு தூக்கி ஒரு கொண்டை போட்டுக்கிட்டேன். நல்லா கொண்டை போட்டுட்டு எப்போவுமே வந்து ஹேருக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதில் ரொம்ப மேஜரானது பாதாம், அப்புறம் பம்கின் சீட்ஸ், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ். இது 3மே நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். டெய்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிடுவேன். எப்படியாவது ஒரு சில விஷயங்களை வந்து ஹேருக்கு நம்ம இன்டேக் பண்ணி தான் ஆகணும். ஹேரோட இன்டேக் நம்மளோட மொத்த ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்கணுமா, இது பண்ணணுமா நினைக்கும் போது ஆரோக்கியமும் அதில் ரொம்ப அடி வாங்கி போயிடுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் நல்ல ஒரு பூஸ்ட் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும். நான் யூஸ் பண்ணுற ஷாம்புவும் கண்டிஷ்னர் இதுதான். திருச்சப் ஷாம்புவும் ஃபாரஸ்ட் எசென்ஷியலோட கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் பிராண்ட் ரெண்டுமே. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், என் ஹேர் சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த வாட்டி. ஸோ நீங்களும் வந்து நல்ல இன்டேக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஹேர் கேர் டிப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேர் நல்லா காஞ்ச உடனே கோம் பண்ணி பின்னல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். சீரமுக்கு பதிலாக பெட்ரு ஒரு சின்ன 2-3 ட்ராப் ஆஃப் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி லைட்டாக கோம் பண்ணிக்கோங்க. ஹேர் வந்து சிக்காகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.